சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க சங்க நிறுத்துங்க. பாவம் அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன 50 ரூபா. அண்ணே? இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொன்னா ஒத்துக்குவேன். அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி அண்ணே இந்த நோட்டு செல்லாத சொல்றானே. இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே. அசலூர் காரணா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கணும்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில் மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நல்லா விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதாட சொல்லல, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா டப்பாங்கிட்டு போட்டது போட்டதான். சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து இருக்கிறானே. கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்கார்ந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவுதானே? இப்ப பாருங்க. டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டிய காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பண்ணு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுக்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பண்ணு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்கு? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah?
என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்துலயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாத பண்ணு. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்னு பிறகு பாத்துட்டு இருக்கிறேன். கோ மேன். All issues discussed at India-Pakistan talks. அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. ஏங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாங்காய் கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறது. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். யோ, சும்மா புலம்பாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this girl. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சுமாரியா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பமும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நீ தான் என் புருஷன். முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மரத்துல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காடு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா. ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு.
நிறுத்துங்க. ஏனுங்க அடிக்கிறீங்க? ஒத்த ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க, சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? See there. ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? Don't beat me. எப்படி சொல்லலாம்? Leave me. எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லுவியாடா? டேய், சொல்லுவியா? நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏன் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷ மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா. கால செயினை பாத்தியா? பாத்தனே. கேடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சேன்? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ, பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய், என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே, அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப என் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயின் என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு? யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓ கண்டி சாமுண்டி பிண்டி கீழாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணா போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்துட்டு தான் மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை ஜெபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன்.
திருடுனவன் மண்டை பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ ஏன்டா பயப்படுற? நான் திருடினா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ளயா? எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைக்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல. நீதான் எடுத்தியா? குடா. என்னங்க செயினை கொடுத்துறேன், மண்டோட ஒட்ட வைங்க. அடச்சி, தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உன்கிட்ட தான் இருக்கு. உடைஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம் நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆளை மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. எந்த வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். பின்ன என்ன வேணும்? உன் பொண்ணு வேணும். എന്താ ഞാൻ വേണം? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெல்லம்னா சுக்காப்பியா? ചുടുതണ്ണി. சுடுதண்ணியா? ஐயோ നിക്കടാ അവിടെ. ஐயோ தெரியாம എവിടേക്കാ ഓടണേ? നിക്കടാ അവിടെ. ஐயோ ചുടുവെള്ളം മേടിക്ക്. தெரியாம சொல்லிட்டேம்மா. கோமல குட்டி ஊத்திராதே. சுடுதண்ணியை ஊத்திராதே. கோமல குட்டி ஊத்திராதே. ஐயோ അമ്മേ എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ എരിയണു. எங்க எரியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇവിടെ. அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിയിരുന്ന വർണ്ണ ഇത്. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാല സാറിന് അച്ഛനമ്മേ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ആന പാകനോ? நான் வெறும் யானை பகல்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ. അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാളെ സാറിന് വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமல குட்டி. அதுடே, அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி, வா வா.